திண்டுக்கல் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி துவங்கப்படவில்லை என்று பெரியசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிலளித்தார். செவ்வாயன்று துவங்கிய சட்டசபை கூட்டத்தின் போது கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் திமுக எம்எல்ஏ பெரியசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக ஆட்சியின் போது 2011ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை மருத்துவக் கல்லூரி துவங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், ஆட்சி முடியும் காலத்தில் திமுக 5 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்படும் என்று அறிவித்தது என்றும் அதற்கான நிதி ஆதாரம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்றும் அதிமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் 4 மருத்துவக் கல்லூரிகள் 810 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது பிப்ரவரி 2011ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு அரசாணை வழங்கப்பட்டது என்று சொன்னார்கள். அரசாணை தங்களுடைய கடந்த கால ஆட்சியிலே ஒரு வெற்று அறிக்கையாக, வெற்று அரசியலாக நீங்கள் வெளியிட்டீர்கள். ராமநாதபுரம், கடலூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு நீங்கள் அரசாணை வெளியிட்டீர்கள். நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, எத்தனை ஏக்கர் இடத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள், எத்தனை கோடி பணத்தை நீங்கள் அதற்காக ஒதுக்கினீர்கள், என்ன ஆயத்த பணியை நீங்கள் செய்தீர்கள் என்பதை நான் உங்களிடத்தில் அறிய விரும்புகின்றேன். ஒன்று. இரண்டாவது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கொள்கை ஆண்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை ஒரு மாவட்டத்திற்கு அமைப்பது என்ற கொள்கையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உறுதியாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவக் கல்லூரியை அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்பொழுது புதுக்கோட்டைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறார், கருகூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக அரசாணையை பிறப்பித்துவிட்டு உடனடியாக அதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்து அதற்கான அரசாணையை வெளியிட்டு உடனடியாக 229.46 கோடி பணத்தை, நிதியை முதலமைச்சர் அம்மா அவர்கள் உடனடியாக ஒதுக்கி, அந்த பணத்தை ஒதுக்கி உடனடியாக கல்லூரிக்கு முதல்வரை நியமனம் செய்து டெண்டர் விடப்பட்டு கட்டிட பணியை துவக்கி இப்படிதான் ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பது நீங்கள் போகின்ற போக்கில். நான் ஏற்கனவே இதே அவையிலே இதே உறுப்பினருக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். சர்க்கரை என்று வெள்ளை பேப்பரில் எழுதினால் மட்டும் இனிக்குமா என்ற கேள்வியை நான் இந்த சட்டமன்றத்தில் கேட்டிருக்கின்றேன். ஆக நீங்கள் வெற்றி பேப்பரில் போகின்ற போக்கில் 5 மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று வெறும் அரசாணையை, இடத்தை தேர்வு செய்யாமல், நிதியை ஒதுக்காமல், எந்த விதமான ஆயத்த பணிகளையும் செய்யாமல் கடைசி காலகட்டத்தில், இறுதி நேரத்தில், ஆட்சி முடிகின்ற நேரத்தில் வெற்றி அறிக்கை வெளியிட்டுவது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய இந்த கடந்த 5 ஆண்டு இந்த ஆண்டு சேர்த்து இந்திய வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத வகையில் 810 மருத்துவ இடங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏழை எளிய மாணவர்களுக்காக 4 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.